இந்த ஒரு காரியத்தை என்னால ஸ்கிப் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவாய் என் மீது அன்பு வைத்தார். யோவான் 3:16 சொல்றது போல இவ்வளவாய் இவ்வளவாய். நீ கண்ணை மூடி உங்க இருதயத்தை, ஏன் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா, அது சிதையாம நீங்க பார்த்துக்கோங்கப்பா. சொல்றீங்களா? என் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா. சொல்லுங்க. என் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? என் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா, அது சிதையாம நீங்க பார்த்துக்கோங்கப்பா, அது சிதையாம நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. கடைசி ஒரு சேர்ந்து பாடலாமா? ஏன் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா, அத சிதையாம நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? என் சின்ன இதயத்தை உங்க கையில தந்த ஏசப்பா, அத சிதையாம நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ராஜா வீட்டு பிள்ளைகள் சுவாமி. இந்த உலகத்திற்குரிய பிள்ளைகள் அல்ல, இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு பிள்ளைகள் அல்லப்பா. நாங்கள் எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளைகள், பரலோக ராஜா வீட்டு பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க படிச்சது போல எனக்காக என் ராஜா பரலோகத்துல போற வீடு கட்டிட்டு இருக்காரு. தம்பி, உனக்காக ஏசப்பா, தங்கச்சி உனக்காக ஏசப்பா பரலோகத்துல போய் வீடு கட்டிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரணி, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரணி. இந்த உலகத்துக்கு சொந்தக்காரி இல்ல, இந்த உலகத்துக்கு சொந்தக்காரணி இல்ல. பரலோக ராஜாவுக்கு சொந்தக்காரன், பரலோக ராஜாவுக்கு பிள்ளை. ஆமாப்பா, இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீங்க சத்துரு இவர்களை கொள்ளையாடி வைத்திருக்கலாம். எல்லா சத்துருவின் நுகங்களை இயேசுவின் நாமத்துல நாங்கள் முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம். பிள்ளைகள் ராஜாவுக்கு பிள்ளைகளா மாத்துங்கப்பா, வசனத்துக்குரிய பிள்ளைகளாய், இயேசுவே சாட்சியாய் உமக்காக ராஜா வீட்டு பிள்ளைகளாய் வாழ இவைகளை உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா.